ரைட். இதுல பாருங்க 25 ரைட். குறித்த புத்தகத்துல 50ஆம் பக்கம் இருந்து 75ஆம் பக்கம் வரையும் வாசிக்கிறான். அவன் வாசித்த தாள்கள் எத்தனை கேட்டா என்ன சொல்லணும்டா 75ல இருந்து 50 கழிக்கணும். 75ல இருந்து 50 கழிச்சீங்கன்னு சொன்னா 25 பேர். 25 பேர். அப்ப 25 என்ன செய்யலாம்? 25ஓட உண்ட கூட்டலாம் என்று சொன்னா 26. 26 பக்கம். ஒரு தாளுல 2 பக்கம் இருக்கிறபடியா அதை 2ஆல பிரிக்கணும் என்று சொன்னா 13. ஸ்மிதாக்கு இது கிளியரா விளங்குதா? அடுத்த கவனிங்க. 4 மனிதர்கள் ஒரு வேலையை 6 நாட்கள்ல செய்து முடிப்பாங்க. அப்ப அவங்க 4 பேரும் 6 நாள்ல செய்யற மொத்த வேலை நாட்களை காண்றதுக்கு 4 6ஆல பெருக்குங்க 24 மொத்த வேலைகள் தான் அவங்க செய்ய போறாங்க. அத 4 பேர் எத்தனை நாள்ல செய்வாங்கன்னா திருப்பி 4ஆல பிரிங்க. இப்ப 6. அவ்வளவுதான். அடுத்த வினா பாருங்க. ஆறு மீட்டர் நீளமும் 6 மீட்டர் அகலமும் கொண்ட சுவருக்கு தீந்தை பூச 3 தேவைப்படுது. அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், சதுர வடிவம் இப்படி ஒன்றுதான் 6 6க்கு 3 லிட்டர் தேவைப்படுது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? இதுல பரப்பளவு காணுவோம். பரப்பளவு காண வாய்ப்பாடு என்னன்னா நீளம் தர அகலம் 6 6ஆல பெருக்குனா 36. 36க்கு தான் 3 லிட்டர். 36 பரப்புக்கு தான் 3 லிட்டர். அப்ப 6 2 12. 12க்கு எவ்வளவு கேக்குறாங்க. அப்ப 36 எத்தனையால பிரிச்சா 12 வரும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆல பிரிக்கணும். அப்ப இந்த 3 லிட்டரை 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா விடை 1 லிட்டர். அதாவது அந்த பரப்பளவை பார்த்து அதுல மடங்க கண்டு நாங்க செய்யணும். பிரிக்கணும்னா பிரிக்கணும், பெருக்கணும்னா பெருக்கணும். ஆனா அது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது இதுல யாரு கேட்கணும்ன்றாங்க கேட்கலாமா? வினா இலக்கம் 28வது கவனிச்சுக் கொள்ளுங்க. 5ஆலும் 6ஆலும் மீதியின்றி வகுப்படக்கூடிய 10க்கும் 100க்கும் இடைப்பட்ட எண்கள். இப்ப 5 ஒரு முதன்மை எண், 6 முதன்மை எண் இல்லை. அப்படி என்றால் நாங்க 2ஐயும் பெருக்கலாம். 6 எத்தனை 30. 30ஓட 30 கூட்டலாம் 60. 60ஓட 30 கூட்டலாம் 90. அப்ப 10க்கும் அடுத்தது வராது. அப்ப 3 விடை. இதுதான் அதுக்குரிய செய்முறையா. இப்போ ஒரு ஒன்று முதன்மையன் ஒன்று முதன்மையன் இல்லாட்டி நீங்க அப்படியே பெருக்கலாம் இல்லையா? 6 30. அப்ப 30 முதலாவது என்ன இருக்கு? 30ஓட 30 கூட்டுற 60. அடுத்தது 60ஓட 30 கூட்டுற. அப்ப 2 முதன்மையா இருந்தா 2 முதன்மை இருந்தா அதை விட ஈஸி. 2ஐயும் பெருக்கு. 2 முதன்மையன் இல்லாட்டி தான் முதன்மையினால பிரிக்கிறது. சரியா? வெரி குட். ரைட். யாரும் அந்த டவுட் கேட்டா? நான் சார். பேரை சொல்லுங்க. சர்ஷா. ரைட், ஓகே. சர்ஷா, வெரி குட். ரைட், ஓகேடா. அடுத்தது பாருங்க. பெட்டி ஒன்றில் 12 வெள்ளை நிற பூக்களும் 8 சிவப்பு நிற பூக்களும் 6 மஞ்சள் நிற பூக்களும் உள்ளன. இப்பட்டியில் எடுக்கும் பூ வெள்ளை நிறமா இருப்பதற்கு அப்பட்டியிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச வெள்ளையை கேட்கிறபடியா வெள்ளையை விட்டு போட்டு மற்ற 2 பூவையும் கூட்டி ஒன்றை கூட்டினா சரி. 8 மாறும் 14 ஒன்று 15. அதுல வெள்ளை எடுக்கணும்டா கட்டாயம் மற்ற சிவப்பு பூவையும் மஞ்சள் பூவையும் கூட்டி போட்டு ஒன்றை கூட்டினா விட்டா சரி. இதான. அதே போல சிவப்பை கேட்டா என்ன செய்யற? சிவப்பை விட்டு போட்டு எதை கேட்கிறானோ அதை விட்டுட்டு மற்ற 2ஐயும் கூட்டி ஒன்றை கூட்டும். அப்படி வேறு. அதே போல கீதாவின் தற்போதைய வயது முடியா கவனிங்கோ. கீதாவின் தற்போதைய வயது 11 ஆகும்.
அவளுடைய தாயாரின் தற்போதைய வயது கீதாவின் வயதின் 3 மடங்கிலும் பார்க்க 3 கூட. அப்படி என்றா 11 3ஆல பெருக்கணும். 3 மடங்குனா 3ஆல பெருக்குற அவ்வளவுதான். 36. 36ஓட 3 கூட்டி விட்டா 39. 39 தான் அம்மா. சாரி 11 3ஆல பெருக்குனா 33 சார். 16 சாரி 11 3ஆல பெருக்கிறோம்னா 33. 33 3 கூடண்டபடியா நாங்க 3 கூட்டுவோம். அப்ப அம்மாக்கு 36 வயசு. என்ன அப்ப இன்னும் 4 ஆண்டுகளில் தாயாரின் வயதுண்டா இன்னொரு 4 வயசை கூட்டி விடுறது. அப்ப விடை 40 இருக்கு. சரியா? அடுத்த கேள்வி பாப்போமா? ரைட், அடுத்த வினா பாருங்க. சரவணன் நூலகத்துக்கு 9 தொடக்கம் 9:45 வரையும், கேதீஸ் 9. இதுல வந்த டைம் பாருங்க. இவங்க வந்த டைம் கட்டம் போடுங்க. இவர் 9க்கு வந்திருக்கிறார், இவர் 9:30க்கு வந்திருக்கிறார், அடுத்தாள் 9:40க்கு வந்திருக்கிறார். போன டைமுக்கு வட்டம் போடுங்க. இவர் 9:45க்கு போயிட்டார், இவர் 10 மணிக்கு போயிட்டார், இவர் 10:30க்கு போயிட்டார். இப்ப 3 பேரும் ஒரே டைம்ல இருந்தது கேட்டா தொடங்குறதுல கூடிய டைம் எதுன்னு பாருங்க. 9 மணியா, 9:30, 9:40 கூடிய டைம்? 9:40. தொடங்குறதுல கூடிய டைம் 9:40. முடியறதுல குறைஞ்ச டைம் எதுன்னு பாருங்க. வட்டம் போடுறதுல 9:45. இப்ப 9:45 இருந்து 9:40 கழிச்சீங்கன்னா விடைய 5 நிமிஷம். அதாவது இந்த கேள்வி வந்தா 3 பேரும் வந்ததுல கூடிய டைம் எடுக்கணும், 3 பேரும் போறதுல குறைஞ்ச டைம் எடுக்கணும், குறைஞ்ச டைம்ல இருந்து கூடிய டைம் கழிச்சு விட்டா விடவே. இதுதான் அதுக்குரிய செய்முறை. சரியா? அதுக்காக மூக்கு சாத்திரம் இல்லாம பார்த்துருக்கிறது. அடுத்த கவனிங்க. 5 நண்பர்கள் சித்திரை புத்தாண்டை வாழ்த்து மலர். இப்ப 5 நண்பர்களும் மாறி மாறி அனுப்புறாங்க. இப்ப நான் எனக்கு அனுப்ப மாட்டேன் தானே, அதால 5ல இருந்து 1 கழிக்கிறேன். எனக்கு அனுப்ப தேவை. அப்ப 4 பேர். இப்ப இந்த 5 4 பெருக்கி விட்டாச்சு. 5 20. சரியா? 5 நண்பர்கள்டா நானே எனக்கு அனுப்புவேன், அனுப்ப மாட்டேன். அதால 5ல இருந்து 1 கழிங்க. 4 பேர். இப்ப 5 4 பெருக்கி விட்டீங்கன்னா சரி 20 விடு. சரி, அடுத்த வினா பாருங்க. சரி, இதோட போதும் என்று நினைக்கிறேன். அப்படியா? நிறைய ஐக்கு படிச்சாலும் தலையெல்லாம் செஞ்சிடும். ஒருக்கா திருப்பி பாருங்க, அந்த வினாக்களை வடிவா விளங்குங்க. ஏன்னா விளங்கி செய்ய நானும் வீடியோ எல்லாம் அப்டேட் பண்ணி விடுறேன். நீங்க விளங்காட்டி திருப்பி கேளுங்க. சொல்லுங்க. வெரி குட், ரைட், கட்டிக்காரன். அப்ப இந்த 2 வீடியோ நான் ரெக்கார்ட்ல போட்டு விடுறேன்டா. அத யூடியூப்ல பாக்குறப்ப பாத்துக்கணும். சரியா? சொல்லுடா. கொண்டு